Hello everyone, this is Murugan, Assistant Professor, Department of Mathematics from Dr. S.N.S. Rajalakshmi College of Arts and Science. Okay, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ் டிஸ்க்ரீட் மேத்மெட்டிக்ஸ் அண்டு ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1ல் ஆல் த கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீமுக்கு யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷனில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஓகே, ஸோ நம்ம இப்போது டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் இன் மேத்மெட்டிக்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் ப்ரூவமாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஸோ அந்த ஒரு ஐடியா தான் இதில் பார்க்க போகிறோம். Introduction. In mathematics, an equivalence relation is a kind of binary relation that should be reflexive, symmetric, and transitive. The well-known example of an equivalence relation is the equal to relation. In other words, two elements of the given set are equivalent to each other if they belong to the same equivalence class. In this article, we will discuss the definition of equivalence relation, proof, properties with many solved examples. Okay, so equivalence relation அப்படிங்கும்போது மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அது என்னென்ன அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ். இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா definition. A relation capital R on a set capital A is said to be an equivalence relation if and only if the relation capital R is the reflexive, symmetric and transitive. The equivalence relation is the relationship on the set which is generally represented by the symbol. Okay, this symbol. So another one, reflexive property. A reflexive relation is a type of relation on a set where every element is related to itself. In other words, a relation capital R on a set capital A is reflexive if for every element in a capital A in pair A, A belongs to R. இப்போ ஏங்கிற ஒரு எலமெண்ட் வந்து செட் ஏல இருக்குது. ஓகே, ஸ்மால் ஏங்கிற ஒரு எலமெண்ட் வந்து கேபிட்டல் ஏங்கிற செட்டில் இருக்குது. அப்படி செட்டில் இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ரிலேஷனுக்குள்ளே ஏன்னு இருக்கணும். இப்போ 2 பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ அப்படின்னா 2,2 கண்டிப்பாக அந்த ரிலேஷனில் இருக்கணும். இப்போ 2,3,5 இருக்குன்னா 2,2 இருக்கணும், 3,3 இருக்கணும், 5,5 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஹியர் இஸ் த எக்ஸாம்பிள். ஸோ கேபிட்டல் ஏங்கிறது 1,2,3 அப்படிங்கிற ஒரு செட் இருக்குது. இப்போ நம்ம ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷனுக்கான எக்ஸாம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம். நவ் லெட்ஸ் டிஃபைன் ஏ ரிலேஷன் கேபிட்டல் ஆர் அண்ட் கேபிட்டல் ஏ. ஸோ such that 1,1, 2,2, 3,3 கம்பல்சரி இந்த 3 எலமெண்ட்டும் உள்ளே இருக்கணும். அது போக வேறு எலமெண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 3ல் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட அது ரிஃப்ளெக்சிவ் இல்லை. இன் திஸ் கேஸ் கேபிட்டல் ஆர் இஸ் a reflexive relation because every element in capital A is related to itself. The pairs 1,1, 2,2 and 3,3 are present in the relation, satisfying the condition for reflexivity. Okay. So second one, symmetric relation. Definition என்ன அப்படின்னா a relation capital R on a set capital A is said to be a symmetric if for every elements A, B in the set capital A whenever A is related to B. Okay, that is A is related to A is related to B அப்படின்னா then B is also related to A அப்படின்னு இருக்கணும். அதாவது A related to B இருந்ததுன்னா B related to A இருக்கணும். ஓகே, A related to B இருந்தால் B related to A கண்டிப்பாக இருக்கணும். ஒரு வேளை இல்லைன்னா நோ ஈஸி ப்ராப்ளம். ஸோ மேத்தமெட்டிக்கலி பார்க்கும்போது A, B இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர் அப்படின்னா தட் ரிலேஷன் அப்படின்னா B, A இஸ் ஆல்சோ ஆராக இருக்கணும். இன் சிமிலர் பேட்டர்ன்ஸ் A இஸ் ரிலேட்டட் டு B, தென் B இஸ் ரிலேட்டட் டு A அண்ட் ரிலேஷன் கேபிட்டல் ஆர். ஓகே, ஈக்குவாலிட்டி ஆன் ரியல் நம்பர்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா A ஈக்குவல் டு B அப்படிங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ B ஈக்குவல் டு ஏவாக தானே இருக்கும். ஓகே, ஏ வந்து பிக்கு ஈக்குவல்னா பியும் ஏக்கு ஈக்குவலாக தானே இருக்க முடியும். ஸோ ஈக்குவாலிட்டி கண்டிப்பாக சிமெட்ரிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ சிமெட்ரிக் பிகாஸ் இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. ஓகே,
ஸோ அடுத்தது ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன் இஸ் ரிலேஷன் ஆன் த செட் such that if there is a relation between element capital A and B between B and C. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த நாடோடிகள் படத்தில் சொல்லுவேன், நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனேங்கிற மாதிரி ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏ ரிலேட்டட் டு சி உள்ளே இருக்கணும். இப்போ 1 வந்து 2க்கு மேப் ஆகிருக்கு, 2 வந்து 3க்கு மேப் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 1,3 உள்ள மேப் ஆகிருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் அது ட்ரான்சிட்டிவ். ஓகேவா? இப்போ ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு இதுதான் இது. ஸோ இப்போது இந்த 3மே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தான் அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே, ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் ரியல் லைஃப்பில் நிறைய இருக்குது. ஸோ அதோட ஐடியா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கான எக்ஸாம்பிளில் ஒரு சம் பார்த்துருக்கோம். a - b இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படின்னா a - a இஸ் 0, அது கண்டிப்பாக 0 டிவிசிபிள் பை 3 தான். சிமெட்ரிக்கும் அதே தான். இப்போது 6 - 3 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 3 - 6ம் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகே, ஸோ ட்ரான்சிட்டிவும் அதே தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி ஈக்குவலன்ஸ் இருக்கணும், எஜுகேஷனல் ஈக்குவலன்ஸ் இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனில் இது வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.